ஹலோ எவ்ரிவன், இது வந்து ஃபேட் லாஸ் சீரிஸில் வீடியோ நம்பர் 2. இந்த வீடியோவில் நம்ம கேலரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டட் ரீல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கேட்டோன்னே சில பேருக்கு ஓகே இதுதானா அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா அதை கேட்டோன்னே தயவு செஞ்சு நிறுத்துங்கடா, எப்போ பாரு இதுதான் சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தோணும். அந்தளவுக்கு இரிட்டேட்டிங்கான வேர்டு என்ன அப்படின்னா கேலரிஸ். ஏன்னா அந்த கேலரிஸ்ன்னு சொன்னோன்னே எப்போ பாரு கேலரி தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கேலரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேலரிஸ் அப்படின்னா என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதில் ஃபேட் லாஸில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, ப்ளஸ் இதை எப்படி எஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். முதல்ல கேலரிஸ்னால் என்ன? யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ என்ன எனர்ஜி? இப்போ நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நமக்கு வந்து ஃபுட்டில் ஃப்ளூயிட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ண போகுது. இப்போ நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி தேவையோ அதே அளவுக்கு எனர்ஜியை நம்ம இன்டேக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இருக்காது. கொடுத்த எனர்ஜி ஃபுல்லாமே யூட்டிலைஸ் ஆகிக்கிறோம். நம்ம பாடி அதே அளவில் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு வேளை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியில் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகுனா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து நம்ம பாடி ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணும். ஏன்னா ஃபேட்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஃபேட்டும் எனர்ஜி தான். ஸோ ஃபேட்டாக இந்த மாதிரி பாடி ஸ்டோர் பண்ணதில்லை. இது வந்து கெய்னிங் ஃபேஸ். இன்கேஸ் நம்ம உடம்புக்கு தேவையான அளவை விட நம்ம கம்மியாக கொடுத்தோன்னு வைங்களேன், இந்த எக்ஸ்ட்ரா தேவைப்படக்கூடிய அந்த கேப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்லேருந்து பாடி எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஃபேட் லாஸ் ஃபேஸ். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து கெயின் பண்ணணுமா, மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை லூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இந்த கேலரிஸை பேஸ் பண்ணி உங்களால் டிசைட் பண்ணிட முடியும். இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. கேலரிஸ்லாம் சும்மா இதெல்லாம் நம்பணுன்ற அவசியம் கிடையாது, இது ஒரு டுபாக்கு ஒரு வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அது இருக்க தான் போகுது. அதனால் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர இதை போட்டு திட்டி எப்போ பாரு கேலரிங்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் இதை விட்டு ஓடிலாம் போக ட்ரை பண்ணாதீங்க. இதை எப்படி ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கங்க, நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது டிடின்னு சொல்லுவாங்க, டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். உங்கள் பாடி ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேலரிஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். பட் என்னென்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் லைனாக இருக்கும். ஆன்லைனில் போய் டிடி கேல்குலேட்டர்னு போடுங்க. வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிடி கேல்குலேட் பண்ணுறதுக்கு முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டி லெவல், ஜெண்டர், ஏஜ், ஹைட்டு, வெயிட், அப்புறம் பாடி ஃபேட் பர்சன்டேஜ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கேலரி தேவை அப்படிங்கிறது அந்த கேல்குலேட்டர் உங்களுக்கு காமிச்சிடும். இப்போது இதே அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவீங்க. இதை விட கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. நம்ம என்னென்ன லூஸ் பண்ண போகிறோங்கிறது நம்ம எவ்வளோ கம்மியாக சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த கேலரிக் டெஃபிசிட்ன்ற கான்செப்டே சொல்லுவாங்க. சரி, கேலரிக் டெஃபிசிட்னா என்ன? அதாவது நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அளவை விட நம்ம கம்மியாக சாப்பிட்றப்ப டெஃபிசிட் வருது இல்லை. ஸோ இதுதான் கேலரிக் டெஃபிசிட். ஆனால் கம்மியாக சாப்பிட்றது அப்படிங்கிறப்போ இப்போ உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து 2000 வச்சுக்கிறோமே, 2000 இருந்து நீங்கள் ஒரு 100 கேலரி குறைச்சாலும் கேலரி டெஃபிசிட் தான், 1000 கேலரி குறைச்சாலும் கேலரி டெஃபிசிட் தான். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா இதுக்கு கம்மியாக தானே சாப்பிடணும், கம்மியாக சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்ல, அப்போ நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருவோம், நம்மளுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான டிசிஷன் எடுப்பாங்க. உடனே போச்சுங்க, அதிகமான கேலரிஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, மசில், ஃப்ளூயிடு இது எல்லாமே தான் நம்ம லூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹெல்தி கிடையாது. ஆல்சோ அவ்வளோ கம்மியாக சாப்பிட்றது நம்ம டே டு டே லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால் அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டு நம்ம ஒர்க்கை, லைஃப்பை எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி அப்படி நம்ம ரிசல்ட் பார்க்குறது ஆக்சுவலி தேவையே இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதை சீக்கிரம் ரீகெயின் பண்ணிடுவீங்க. அதனால் கேலரி டெஃபிசிட்னு சொன்ன உடனே டக்குன்னு குறைச்சிடாதீங்க கேலரிஸை. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து ஒரு 200 இல்லை 300 கேலரி மட்டும் ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஸ்மால் லெவலான டெஃபிசிட்டில் இருப்பீங்க. நீங்கள் பெரிய அளவில் ஃபுட்டை கட் டவுன் பண்ண மாட்டீங்க. அட் த சேம் டைம் உங்களால் அந்த சின்ன டெஃபிசிட்டை ஹேண்டில் பண்ணவும் முடியும். ஃபேட் லாஸ் ஃபேஸில் உங்களுக்கு ஒரு பசி இருக்க தான் செய்யும். பசி இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் பட்னி இருந்து தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. நீங்கள் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ராட்டஜியே வேறு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப்போடு நீங்கள் பண்ணுறது எப்பவுமே கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் அப்படின்னா எப்போ என்ன பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்போ ஸ்லோ டவுன் பண்ணணும், எப்போ ஸ்பீடப் பண்ணணுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலுக்கு தெரியும். ஸோ அதனால்
ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நீங்களாக பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி அக்ரெசிவான ஸ்டெப் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. இப்போ கேலரி டெஃபிசிட்னு சொல்லிட்டேன், உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து ஒரு 200-300 கேலரி மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. இது ஒரு நம்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். 2000 மைனஸ் ஒரு 200 போட்டுனா 1800 கேலரி. ஓகே, நீங்கள் 1800 கேலரி சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் நடந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். பட் என்னென்னா நிறைய பேருக்கு இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுல தெரியாது. ஸோ இங்கே தான் முக்கியமான பிரச்சனையே இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லா ஃபுட்டுக்குமே கேலரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி வச்சு. இப்போ குவான்டிட்டின்றப்ப நீங்கள் வந்து ஒரு கப்பு, பவுலு, கிராம்ஸு, லிட்டரு, மில்லி லிட்டர், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கப் சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கப்பும் நாளைக்கு வேறு கப்பும் யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், குவான்டிட்டி கண்டிப்பாக மாறும். அதனால் கப் சைஸு, பவுல் சைஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரு கிச்சன் வெயிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அது மேலே நீங்கள் பாத்திரத்தை வச்சிங்களா, இப்போ ரா ரைஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது மத்தியானத்துக்கு சாதம் சமைக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த ரைஸை எடுத்து ரா வெயிட் போடுங்க. ஸோ ஒரு 100 கிராம்ஸ் வருது, 150 கிராம்ஸ் வருது அப்படின்னா அது எவ்வளோ கேலரின்னு இப்போ நீங்கள் ஒரு கூகுள்லையோ MyFitnessPalல இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி நம்பர் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி நீங்கள் உங்கள் பாடி கொடுக்க போகிறீங்க. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இல்லை எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஒன்றா தான் சமைப்பாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த ரா ரைஸ் இருக்குல்ல, ஓவராலாக எவ்வளோ ரைஸ் எடுக்கிறாங்கன்றதை வெயிட் போடுங்க. குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ரைஸை வெயிட் போடுங்க. இப்போது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். அப்படிங்கிறப்ப அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2 டைம்ஸா 3 டைம்ஸா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களுடைய பாயில் ரைஸ்லேருந்து ரிவர்ஸில் எவ்வளோ ரா எடுத்திருப்பீங்க நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ரா ரைஸ் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்காங்க, பட் அது வந்து பாயில் பண்ணதுக்கு அப்புறமேலேருந்து ஒரு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 150 கிராம்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு 150 கிராம்ஸ் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே திஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கிராம்ஸ் ஆஃப் ரா ரைஸ். இதை வச்சும் உங்களால் வந்து கேலரிஸ் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம ரா மெஷர்மெண்ட் பண்ணணும், ஏன் குக்குடு பண்ணக்கூடாது அப்படின்னு. காரணம் என்னென்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டோ வாட்டரோ அதோடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆஃப்டர் குக்கிங். ஸோ இந்த ரீசனால் நீங்கள் ரா மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே பெட்டராக இருக்கும். இன்னும் ஓரளவுக்கு அதோடைய வேல்யூஸ் வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அதனால் எப்போவுமே மெஷர் பண்ண நினைக்கிறவங்க ரா மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில பேர் கேட்கலாம், என்னால் இந்த மெஷர்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு போர்ஷன் சைஸ் தான் எடுத்தாகணும். அப்போ முதல்ல சொன்னேன்ல, கப்பு, பவுல், நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பவுலோ கப்போ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அதில் உங்களுடைய ஃபுட்டை எடுத்து அந்த அளவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ ப்ரோட்டீன் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிஸ்ட் சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுங்க. அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுங்க, இதில் ட்வைஸ் வந்து கார்போஹைட்ரேட் எடுங்க, தென் அந்த மாதிரி லைக் இதில் ட்வைஸ் இல்லை த்ரைஸ் வந்து நீங்கள் பர் டேக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சர்விங்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு. எதுக்காக அந்த ஃபிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே போனாலும் லைக் எல்லா இடத்துக்கும் அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு அலைய முடியாது, நம்ம கை தான் நம்ம கூட இருக்குல்ல, அதனால் அதை வச்சு நீங்கள் வந்து அளவு பார்த்துக்கலாம். சில பேர் சொல்லலாம், உன் கை சின்ன கை, என் கை எவ்வளோ பெருசு தெரியுமா, ஃபிஸ்ட்டு சைஸில் நான் ட்வைஸ் நான் கார்போஹைட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா அது எவ்வளோ அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். ஒரு விஷயந்தான், இதெல்லாம் வந்து பேஸ் லைன் தான். எகெயின் நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த அளவு அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை சேஞ்சஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இண்டிவிஜுவலான சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக எல்லா ஒரு டயட் பிளானில் இல்லை எல்லா ஒரு ப்ராசஸ்லையுமே கண்டிப்பாக நடக்கும். சரி, இப்போ ரைஸ் நான் கால்குலேட் பண்ணிட்டேன், எனக்கு இதோட கேலரி தெரியும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி ஓவராலாக எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அது அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு கீழே முதல்ல சொன்ன மாதிரி கேலரி டெஃபிசிட் செட் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் வந்து எஃபெக்டிவாக நடக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் கால்குலேஷன் படி நான் வெறும் 1500 தான் சாப்பிட்றேன், ஆனால் உன் ஃபார்முலா படி 1800 நீ சாப்பிட சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்ட்ரா 300 கேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்குறப்ப உங்கள் பாடி என்ன மாதிரியான சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் கேல்குலேட் பண்ண ஃபார்முலா கரெக்டாக இல்லை நீங்கள் கரண்ட்டில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கரெக்டாக அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு கொஷின் நிறைய பேத்துக்கு வரும், எப்போவுமே என்னால் இந்த மாதிரி மெஷர் பண்ணி சாப்பிட முடியாது, ஆர் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நான் மெஷர் பண்ணி சாப்பிட்றேன், ஆனால் இதுக்காக நான் லைஃப் இல்லாமல் அந்த கிச்சன் வெயிங் ஸ்கேலை தூக்கிட்டு சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் கிடைக்கணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை ஒரு கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் வரணும்னா நம்ம அந்த சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். இல்லை நான் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய எரர் லெவல் கொஞ்சம் அதிகம்தான். மெஷர் பண்ணி சாப்பிட்டாலுமே அதில் சின்ன சின்ன எரர் லெவல் இருக்கும், பட் இதில் வந்து கொஞ்சம் அதிகம்.
அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும், நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்ரஸ் செக் பண்ணணும். தென் அந்தளவுக்கு எஃபெக்டாக நம்ம என்னது இவ்வளோ டேஸில் நம்ம இந்த ஒரு சேஞ்சஸ் பார்த்துருக்கணுமே ஏன் பார்க்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அதில். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக போயிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி குவான்டிஃபை பண்ண முடியுதோ நீங்கள் அந்த மாதிரி மெஷர் பண்ணி பண்ணுங்கள். இல்லை யாரெல்லாம் பொர்ஷன்சைஸ் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இதுதான் பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியுன்ற காரணத்துக்காக நீங்கள் உங்களுடைய ப்ராக்ரஸோ நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த ஸ்டாப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுட் சாய்ஸஸ் பற்றி பேசுகிறோம், லைக் அதாவது மேக்ரோஸ் பற்றி. இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது விஷயத்தை நான் வந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு பார்த்து நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் இல்லை எப்போவுமே இந்த சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.